வணக்கம். டெல்டா ஜேர்னலிஸ்ட் செய்திகளில் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் தேர்தலுக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2.25 கோடி ரூபாயை வருமான வரித்துறை கைப்பற்றியது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது மயக்கம் மற்றும் நெஞ்சுவலி ஏற்பட்ட நிலையில் தனக்கு பழசாறில் விஷம் கலந்து கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்தனர் என ஐசியூவில் உள்ள மன்சூர் அலிகான் வாக்குமூலம். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உதவியாளரிடமிருந்து ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாளை தமிழகத்தில் நடைபெற உள்ள லோக்சபா தேர்தலில் 950 வேட்பாளர்கள் போட்டியிடுவதாகவும் இதற்காக 68,321 வாக்குச்சாவடிகள் தயாராக இருப்பதாகவும் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு நேற்று முதல் 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. இது போன்ற செய்திகளை தினமும் அறிவதற்கு டெல்டா ஜேர்னலிஸ்ட் பேஜை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.